ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை பொம்மை. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனோஜ் தூங்காமல் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கார் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு, உடனே போயிட்டு இருட்டிலே போயிட்டு அந்த கண்ணாடியை பார்க்குறாரு. வார்ட்ரோப்பில் இருக்கிற கண்ணாடியை பார்த்துட்டு வாய் கோணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா உடனே போயிட்டு பெட்டில் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க, ரோகிணி போய் எழுப்புறாரு. ரோகிணி ரோகிணி பாரு ரோகிணி, எனக்கு எதனா ஆயிடுச்சா பாரு ரோகிணி அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ், எனக்கு நீ இதோட 4 தடவை கேட்டுட்ட, நான் தூங்கணும், ஏன்டா என்னை தூங்க விட மாட்டேற அப்படின்னு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. என்ன ரோகிணி, எனக்கு பயமாக இருக்குது ரோகிணி அப்படின்னதும் அவனே உன் தம்பி அதெல்லாம் இப்போ விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கான், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அவன் சும்மா ஏதோ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் நம்பாத, உன்னை உன்னை இந்த மாதிரி பயமூர்த்தி உன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நீ ஏன் பயப்படுற, உனக்கு ஒன்றும் ஆகலை போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்ப அவங்க படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு திரும்ப எழுப்பி விட்றாரு. ரோகிணி ரோகிணி எழுந்து ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உனக்கு அந்த எலுமிச்சம்பழத்தினால வாய் கொணிக்குதோ இல்லையா, நானே உன்னை அடிச்சு இப்போ வாய் கொணிக்க வச்சிருவேன் அப்படின்றாங்க. அப்புறம் நான் காலையில் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் படுத்து தூங்கிறாங்க. படுத்து தூங்கினதும் இவர் போயிட்டு அந்த லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆனால் இவரால் முடியலை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கிளம்பி என்ன பண்ணுறாரு, வராரு. அந்த பூஜை அறையை பார்க்குறாரு. சரியான காமெடி. பூஜை அறையை திறந்துட்டு ஒரு கதவை திறந்துட்டு அந்த பூஜை அறையை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தாக்கா நம்ம இவங்க விஜயா நின்னுங்கிறாங்க. ஐயையோ! என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா விஜயா பின்னாடி திரும்பினதும் விஜயாவை பார்த்ததுமே அலறிறாரு. அலறிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ஊந்துறாரு, நம்ம விஜயா ஒரு பக்கம் ஊந்துறாங்க. டேய் என்னம்மா நீ இந்த மாதிரி எனக்கு டேய் அம்மா, எனக்கு தூக்கமே வரலம்மா, என் வாய் கோணிச்சா என்னன்னு தெரியலம்மா, எனக்கு வாய் வர ஒரு பக்கம் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. டேய் எனக்கும் தூக்கமே வரலடா, என்ன பண்ணுறதுனே தெரியல, உன்னால் நான் போய் பாரு, இந்த மாதிரி மாட்டிக்கினேன், நீ பண்ண தப்புனால இந்த மாதிரி மாட்டிக்கினேனே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இப்போ என்னடா பண்ணுறது, இதை போய் தூக்கி போட்டுடலாமா அப்படின்ட்டு போய் 2 பேரும் போய் பார்க்குறாங்க, பயப்படுறாங்க. சரி, இந்த இதுலாம் பார்வதி தான் தெரியும், நான் பார்வதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது பார்வதி எடுத்துகிட்டு, என்ன விஜயா என்னாச்சு, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினேன் அப்படின்னதும் என்ன ஆச்சுன்னதும், இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு இந்த முத்து இந்த மாதிரி வச்சுட்டானதும், அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ அதை தொட்டுட்டியா அப்படின்னதும் இல்லை நான் எடுத்து போட்டுமா அப்படின்னு கேட்டுறாங்க. ஐயோ நீ அதை தொடாத, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக அவன் வச்ச எலுமிச்சம்பழத்தினால வாய் கொணிக்கனா கண்டிப்பாக நடக்கும். எனக்கே தெரிஞ்ச ஒரு 2-3 பேருக்கு நடந்திருக்கு, என் சொந்தத்துலேயே ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னதும் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னதும் சரி, எனக்கு ஒரு சாமியார் தெரியும், நீ காலையில் 7 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் போய் தூங்க போய்ட்றாங்க. காலையில் பார்த்தாக்கா நம்ம மனோஜ் ரெடியாகி நிற்கிறாரு. ரெடியாகி நின்னதும் அப்போது ரோகிணி ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு மனோஜ், என்ன மனோஜ் எங்கே போகிற அப்படின்னதும் நான் பார்வதி ஆண்டி சாமியார் அப்படின்றாரு. உடனே என்ன பார்வதி ஆண்டிக்கு என்னாச்சுன்னதும், இல்லை பார்வதி ஆண்டிக்கு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு அம்மா போகிறாங்க, நான் அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் இது ஒரு டீலரை பார்க்க போகணும் அப்படின்னதும் மணி 6 தானே ஆகுது, அதுக்குள்ளேவா நீ ஏஞ்சிட்ட அப்படின்னதும் ஆமாம் சீக்கிரமாக போய் பார்க்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரி, நான் கூட ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும், கொஞ்சம் இரு, நானும் ரெடியாகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு, நான் வேறு வழியாக போகிறேன், டீலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வெளியில் வராரு. பார்த்தாக்கா விஜயாவும் ரெடியாகி வெளில வராங்க. வந்ததும் அண்ணாமலை கேட்குறாரு, என்ன காலையில் ரெடியாகி எங்கே போகிற அப்படின்னதும் இதுமாரி பார்வதிக்கு போகிறேங்க, பார்வதிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க.
இங்கே வந்துட்டு மனோஜ் வெளில வந்தார்ல, மனோஜ் வந்துட்டு சொல்கிறாரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னதும் வந்துட்டு என்ன ஆச்சுன்னதும் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு முத்தும் வந்துடுறாரு. பாயத்தலைக்காணிலாம் எடுத்துன்னு வராரு. என்னப்பா அம்மாவுக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கா என்ன அப்படின்னதும் வந்துட்டு அதான்டா எனக்கும் தெரியல, காலையில் ரெடியாகி நிற்கிறா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அவங்க யூஸ்வலாக இந்த நேரத்துக்குலாம் ஏஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. வந்துட்டு என்ன விஜயா, நீ எப்படி காலையில் வந்து ஏஞ்சின, நீ ஏஞ்சிக்கிறதே 9 மணிக்கு தான் ஏஞ்சிப்ப, இதெல்லாம் உனக்கு வந்துட்டு அர்த்தராத்திரி ஆச்சே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதேமாரி முத்துவும் வந்துட்டு மனோஜை பார்த்து சொல்கிறாரு, டேய் என்னடா இவ்வளோ காலையில் ஏஞ்சி எங்கடா போகிறோன்னதும் வந்துட்டு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னதும் அவங்க என்ன சொல்ல உடம்பு சரியில்லைன்றாங்க. இது என்ன இது, நீ வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, அவள் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்ற, என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னதும் வந்துட்டு ஆமாங்க ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம், பார்வதி வந்து சொன்னா. ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபோன் பண்ணி அவளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா, நாங்கள் வந்துட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். என்னை வந்துட்டு மனோஜ் வந்து ட்ராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயா வந்து சொல்லுது. இப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டு சரி அவளுக்கு என்ன அப்படின்னதும், அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னதும் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபீவருன்றாங்க, அவர் வயிற்று வலின்றாரு. அப்புறம் வந்துட்டு என்னதான் ஆச்சுன்னதும் இவங்க வயிறு வலின்றாங்க, அவர் ஃபீவருன்றாரு. என்னதான் ஆச்சு அப்படின்னதும் வந்துட்டு இல்லை அவளுக்கு வந்துட்டு ஃபீவரு வயிற்று வலி 2மே இருக்குது, நாங்கள் இப்போ போனால் தான் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இவ்வளோ சீக்கிரமாவா ஆஸ்பத்திரி வந்து இது பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு மூடிடுவாங்க அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறாங்க. எப்படி 7 மணிக்கெல்லாமா மூடிடுவாங்க அப்படின்னு வந்துட்டு இவர் வந்து முத்து வந்து கேட்குறாரு. அப்புறம் வந்துட்டு மனோஜை வந்து கேட்குறாரு, டேய் நீ வந்துட்டு உன் கடையை வந்து 10 மணிக்கு தான் நீ போய் திறப்ப, நீ எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் கிளம்புன அப்படின்னு வந்து கேட்டதும் வந்துட்டு ஏய் அம்மாவை போய் ட்ராப் பண்ணோம் அப்படியே, நான் ஒரு டீலரை போய் பார்க்கணும், நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அம்மா வாமா அப்படின்றாரு. வா மனோஜ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் வந்து கிளம்பி போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு கேட்குறாங்க, நம்ம மீனா வந்துட்டு அண்ணாமலையை வந்து கேட்குறாங்க, அங்கிள் மாமா நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வருவா உங்களுக்கு அப்படின்னு, நான் குளிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ரோகிணி வந்து கேட்குறாரு, ஏம்மா நீ கூட காலையில் சீக்கிரம் போகணுன்னு சொன்னியே கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு, நீயும் போகிறதானே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. இல்லை அங்கிள் நானும் வரேன்னு சொன்னேன், ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இவங்க என்னை விட்டுட்டு போகிறாங்க, நான் வந்துட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, சரி சீக்கிரமாக நீ கிளம்பி போம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு மீனா வந்துட்டு இது முத்து வந்து கேட்குறாரு. முத்து வந்துட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி நெக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த டேபிள் மேலே சாஞ்சுன்னு இருக்காரு. என்னங்க என்னவாங்க இருக்கும் அவங்களுக்கு பார்வதி அத்தைக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்டதும் வந்துட்டு பார்வதி அத்தைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னது வந்துட்டு இல்லைங்க இவ்வளோ பதட்டமாக கிளம்பி போகிறாங்களே, அத்தை வந்துட்டு சீக்கிரமாக ஏஞ்சிக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்களே வந்துட்டு சீக்கிரம் ஏஞ்சி அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்களேன்னதும் நம்ம வச்ச எலுமிச்சம்பழம் வந்துட்டு அது வந்து வேலை செய்யுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சாரி கைஸ், இதில் நடுவில் ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு இதுவுக்கு போகிறீங்க அதனால் வந்துட்டு போய் சாமி கும்பிட்டு போன்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அண்ணாமலை வந்து கம்பல் பண்ணுவார். இல்லை வேணாங்க நாங்கள் போகிற வழியில் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீ போய் வந்து சாமி கும்பிட்டு போ அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கடக்குன்னு ஓடிடுறாங்க. அந்த வாசல்லே பூஜை ரூம் வாசல்லே நின்றுட்டு பார்க்குறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்ததும் வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஒரு மாதிரி அப்படியே ரிங்கு மாதிரி அப்படியே ஜொலிச்சதும் இவங்களுக்கு வந்துட்டு அப்படியே பயம் எடுத்துக்குது. பயம் எடுத்துக்கிட்டு அலறிக்கின்னு வேணாம் வேணாம் நான் வந்துட்டு வெளியில் இருக்கேன், எங்கன்னா சாமி கும்பிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி ஓடிடுறாங்க. இப்போ வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு, நம்ம வச்ச எலுமிச்சம்பழம் வந்து வேலை காட்டுது, இவங்க வேற எங்கேயோ போகிறாங்க, இவங்க பயந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு. நம்ம முத்து வந்து சொல்கிறாரு, என்னவோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தாக்கா ஒரு சாமியார்கிட்ட போய் இவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து கேட்குறாங்க, என்ன பார்வதி இவர் வந்துட்டு இவரை நம்பலாமா அப்படின்னதும் வந்துட்டு நீ பார்த்தல காலையிலேயே எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பார்த்தல, இவர் வந்துட்டு நம்பலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. சொன்னதும் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, உட்கார்றாங்க. வாங்கம்மா அப்படின்னதும் வந்துட்டு உட்கார்றாங்க. உட்காந்ததும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு பயமே வந்துட்டு உன் மூஞ்சில தாண்டவாடுது என்ன அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவனுக்காக வந்துட்டு
எங்கள் வீட்டில் வந்துட்டு என் பையன் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கான். அதை வந்துட்டு 24 மணி நேரத்தில் வந்துட்டு வாய் கோணிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அது உண்மையா என்னன்னு எங்களுக்கு தெரியலை. அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னதும் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு விஜயாவுக்கு பயம் வந்துடுது. அப்புறம் இவர் வந்து சொல்கிறாரு, மனோஜ் வந்து சொல்கிறாரு, உன் பயம் வந்துட்டு உன் மூஞ்சிலேயே தெரியுது. யாரை ஒன்றாலும் ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. நீ தப்பு பண்ணியிருக்கல அப்படின்னதும் வந்துட்டு, ஆமாம் இவனு வந்துட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினா அவனை காப்பாற்றுறதுக்காக என் வீட்டில் இருக்கிற இன்னொரு பையனுடைய மருமகளுடைய நகையை எடுத்து நாங்கள் விற்றுட்டு கவரிங் நகை எடுத்து வச்சுட்டோம். அதனால் வந்துட்டு என் பையன் வந்துட்டு ஒரு சாமியார்கிட்ட போய் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். அதனால் இந்த மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து பயமாக இருக்குன்னதும் வந்துட்டு, அப்போ வந்துட்டு சரி வந்துட்டு ஒரு இதுவால தான் முறியடிக்க முடியும். நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் தரேன். அதை எடுத்துட்டு போய் வைங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ வந்துட்டு இத எடுத்துன்னு போய் வச்சா என்ன ஆகும் அப்படின்னதும் வந்துட்டு, ஒண்ணு வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கேட்குறாரு. என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்னு வந்துட்டு சாமியார் கேட்குறாரு. உடனே வந்துட்டு பார்வதி தடுக்குறாங்க. மனோஜ் கம்முனு இரு மனோஜ் அப்படின்னு வந்துட்டு மனோஜை கண்டிக்கிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொல்லுங்கன்னதும், இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு போய் வைங்க, எதிர்க்க வைங்க. வச்சிங்கன்னா வந்துட்டு அந்த எலுமிச்சம்பழம் கருத்து போச்சுன்னா இதுக்கு பவர் அதிகம். இந்த எலுமிச்சம்பழம் கருத்து போச்சுன்னா வந்துட்டு அதுக்கு பவர் அதிகம். அப்போ வந்துட்டு 2மே ஒன்றுமே ஆகலைன்னா நீங்கள் வாங்க, நான் வந்துட்டு வேறு பெரிய பழம் தரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. என்ன பலாப்பழமா அப்படின்னு வந்துட்டு மனோஜ் சொன்னதும் வந்துட்டு, ஆனால் உனக்கு திமிரு அதிகம், இதை எடுத்துன்னு போய் வெய் அப்படின்னு வந்துட்டு சாமியார் வந்து சொல்கிறாரு. அதை வாங்கின்னு வராங்க. 2 பேரும் வந்துட்டு பயந்துக்கினே வராங்க. பூஜை அறையாண்ட வந்து நின்றுக்கிட்டு நீ வைக்கிறதா நான் வைக்கிறதான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு பயந்துக்கிட்டே வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, அம்மா நீ போய் வச்சிருமானதும் வந்துட்டு, நான் போய் வைக்க மாட்டேன், உன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனையிலலாம் மாறிட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா நீ போய் வச்சிருமா அப்படின்னு வந்து சொன்னதும், எதிர்க்கவேன்னு சொல்கிறாங்க. அவங்க போயிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்ததும் வந்துட்டு பார்த்தாக்கா, அந்த எலுமிச்சம்பழம் வந்து உருண்டு கிடக்குன்னு கீழே விழுந்துருது. உருண்டதும் வந்துட்டு மனோஜ் அதை பார்த்துட்டு கை காலெல்லாம் மனோஜுக்கு உதற ஆரம்பிச்சிச்சு. அம்மா அங்கே பாருமா, அந்த எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னதும் வந்துட்டு மனோஜ் விஜயா வந்துட்டு, ஐயையோ என்னாச்சுன்னு தெரியலையே, இதுக்கு பவர் இல்லையா, அதுதான் பவர் அதிகம் போல இருக்கே, ஐயோ எனக்கு என்ன போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அலறாங்க. டேய் அதை எடுத்துன்னு போய் நீ போய் வைடா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு, ஐயோ என்னால் முடியாதுன்ற. விஜயா வந்துட்டு, நான் தான் இப்போ போய் வச்சேன்ல, இப்போ நீ எடுத்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மனோஜை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுறாங்க. அவர் போய் விழுந்துதான் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவர் வந்து வைக்கிறாரு. இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.